மேரிகோல்டு பிஸ்கெட் வச்சு எங்கள் அம்மா ஒரு புட்டிங் செய்கிறாங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். அதுக்கு ஒரு பேனில் வந்துட்டு கொஞ்சம் சர்க்கரை எடுத்து அதை நல்லா மெல்ட் பண்ணி ஓரளவுக்கு கலர் மாறுற அளவுக்கு வச்சு அதை வந்துட்டு ஒரு டிஃபன் பாக்ஸில் ஊற்றி செட் பண்ணிக்கலாம். எந்த டிஃபன் பாக்ஸில் நீங்கள் புட்டிங் செய்ய போகிறீங்களோ இல்லை எந்த பாக்ஸில் புட்டிங் செய்ய போகிறீங்களோ அதில் போட்டு அதை நல்லா வந்துட்டு செட் பண்ணி வச்சுக்கலாம், ஃபுல்லாக எல்லா பக்கமும் படுற மாதிரி. அதுக்கப்புறம் மேரிகோல்டு பிஸ்கெட் எடுத்து அதை உடச்சி போட்டு அது கூட வந்துட்டு 3 முட்டை, 1 கப் சர்க்கரை, 1 கப் பால் ஊற்றி நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டாங்க. அது நல்லா எப்படின்னா ஒரு மாதிரி தண்ணியாட்டியே வந்துச்சு. அதை நல்லா அரைச்சி எடுத்து இந்த பக்கம் பார்த்திங்கன்னா இட்லி பாத்திரத்தில் வந்துட்டு தண்ணி ஊற்றி அது வந்துட்டு ஸ்டாண்டு வச்சுட்டாங்க. இந்த பக்கம் அதுங்கள பார்க்குறதுக்குள்ள நல்லா அந்த பாகு செட் ஆகிடுச்சு. அப்புறம் வடிகட்டிக்கிட்டது நம்ம கொஞ்சம் நல்லது. அப்புறம் அந்த கட்டிலாம் இருந்தால் புட்டிங்களும் நல்லா இருக்காதுல்ல. அதுக்கப்புறம் இட்லி பாத்திரத்தில் வச்சு நல்லா வேக வச்சுட்டதுக்கப்புறம் நல்லா புட்டிங் ரெடி ஆகிடுச்சு. கட் பண்ணி சாப்பிடும்போது அவ்வளோ நல்லா இருந்துச்சு. பாகெல்லாம் அப்படியே லைட்டாக இன்னும் கொஞ்சம் மெல்ட் ஆகி அப்படியே உருகி ஊற்றிட்டு இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு பார்க்கவே. நீங்களும் ட்ரை பண்ணி செஞ்சு சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு